வணக்கம். வசந்தகாலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய தினம், இன்றைய நாள் பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி சனிக்கிழமை, சோபக்கிருது வருடம் தை மாதம். தை மாதத்தில் இது 27ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் அவிட்டம், திதி வளர்பிறை பிரதமை, யோகம் சித்த யோகம். இன்றைய தினம் மிதுன ராசிக்காரர்களுக்கு காலை 11:43 வரை சந்திராஷ்டமம் உள்ளது. அதன் பிறகு கடகராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. நாளைய விசேஷம், நாளைய தினம் சுப முகூர்த்த நாள். நாளைய தினம் சுப முகூர்த்த நன்னாள். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை, குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. இன்றைய கிரக நிலவரம், இன்றைய கிரக நிலை காலை 10:30 முதல் நண்பகல் 12 வரை, மாலை 5 மணி முதல் 7 வரை. இன்றைய கிரக நிலவரம், இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, தனுசில் சுக்கிரன், மகரத்தில் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்று காலை 11:43 அளவில் சந்திர பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பிரவேசிக்கிறார். அதுவே இன்றைய கிரக மாற்றம். மேஷராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் 10ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடத்தில் உலகக்கூடிய மிக அற்புதமான நன்மைகள் அதிக அளவில் நடக்கக்கூடிய ஒரு நாள். சுகஸ்தான அதிபதி 10ஆம் இடத்தில் இருக்கும்போது தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பிறகு மதியத்திற்கு மேலே சந்திர பகவான் 11ஆம் இடத்திலிருந்து 11க்குடையவன் ஆட்சி பெற்ற சனி பகவானோடு இணைந்து 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் செய்துகிட்டு இருக்கிற தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் லாபம், புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியடைதல், உத்தியோகத்தில் உயர்வு, இந்த மாதிரியான தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு வெற்றியை காணக்கூடிய ஒரு நேரம். கல்வி பயிலும் மாணவிகளுக்கு நல்ல கல்வியில் ஒரு ஆர்வம் ஏற்படும். சிறந்த படிப்பு ஞானம் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி சுக்கிரன், அவர் குருவின் பார்வையில் இருக்கார். அதுவே ஒரு பலம். ராசிக்கு குரு பார்வை கிடைக்குதா, ராசி அதிபதிக்கு குரு பார்வை கிடைக்குதா அப்படின்னு பார்ப்பாங்க. இப்போ ராசி அதிபதிக்கு குரு பார்வை தொடர்ந்து உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் ராகு பகவான். அதனால் நல்ல தன லாபங்கள் இருக்கும். பொருளாதார நிலையில் ஒரு நல்ல வளர்ச்சியை காணக்கூடிய ஒரு நேரம் இது. எல்லா விதத்திலும் பெரிய அளவில் முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகத்தான் இது இருக்குது. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையும். தாய் நலம், தாய் வழி உறவுகள், தாயாருக்கு ஒரு நல்ல நேரம், இதெல்லாம் இப்போ ஏற்பட்டிருக்கு. உங்கள் தாய் மாமனால் உங்களுக்கு நன்மை ஏற்படும். சிறப்பான நாள் இது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி காலை 11:43 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. ஏதாவது இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்கு, முக்கிய பணிகள் ஏதாவது இருக்குன்னா மதியத்துக்கு மேலே செய்வது சிறப்பு. காலையில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா 8ஆம் இடத்தில் 4 கிரகங்கள், அதில் சந்திரனோடு சேர்த்தா 4 கிரகங்கள். 10ஆம் அதுக்கப்புறம் 11:43 தான் சந்திரன் வெளியே வரார் அந்த கூட்டணியிலிருந்து. அதனால் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அது வெற்றி அடையும். மனக்குழப்பம் ஏற்படும். கொஞ்சம் காலையில் பொழுது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. மாலை நேரத்தில் நன்மைகள் நடக்கும். கடகராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி 7ஆம் இடத்தில் இருக்கார். அது இன்றைக்கி காலையில் 11:43 வரைக்கும் தான். அதுக்கப்புறம் சந்திராஷ்டமம் உங்களுக்கு ஆரம்பிக்குது. அதனால் 8ஆம் இடத்தில் ஏற்கனவே சனி பகவான் இருக்கார். சனி பகவானோடு சந்திர பகவான் இணையும் போது அது ஒரு விதமான மாற்றங்களை ஏற்படுத்தும். அதனால் முக்கியமான விஷயம் எதுவாக இருந்தாலும் இன்று காலையே முடிச்சுக்கிறது நல்லது. அடுத்து 2 நாட்களுக்கு சந்திரன் உங்களுக்கு 8ஆம் இடத்துல தான் இருக்க போகிறார். அதனால் கவனம் தேவை. சிம்மராசியில் இருக்கக்கூடிய மாணவிகள், படிக்கக்கூடிய மாணவர்கள், அதனால் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இப்போ படிப்பில் ஒரு பெரிய ஆர்வம் ஏற்படும். புதிய
படிப்புகளெல்லாம் ஏதாவது எடுத்து படிக்கலாமா அப்படின்ற சில ஆர்வம் தோன்றும். ஏற்கனவே படிச்சுட்ருக்கிற ஒரு சிலபஸ் படிச்சுட்ருக்கிற ஒரு படிப்பை விட்டுட்டு வேறு சில படிப்பு மேலெல்லாம் நாட்டமும் ஆர்வமும் அதிகரிக்கும். எந்த படிப்பை நீங்கள் எடுத்து படித்தாலும் அதில் சிறந்து விளங்கலாம். இப்போ படிக்கும் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நேரம். படிக்கக்கூடிய படிப்பு மனதில் தங்கும். ஆசிரியர்கள் மாணவர்கள் இடையே நல்லிணக்கம் ஏற்படும். சில பேருக்கு ஆசிரியருக்கும் மாணவருக்கும் பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. அப்படி இருந்தும் சில பேர் படித்து மேலே வந்துடுவாங்க. சில ஆசிரியர் நல்ல ஆசிரியர் கிடைப்பாங்க, அதனால் படித்து வந்தேன்னு வெளியே சொல்லுவாங்க. இப்போது நீங்கள் படிக்கக்கூடிய நேரம், நல்ல ஆசிரியர்கள் கிடைப்பார்கள். தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழில் முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான நேரம் இது. உத்தியோகத்திலும் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். நல்ல நாள் இது. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல நாள் இது. வழக்கு வியாஜியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய நேரம். கோர்ட்டு கேஸு, பல வருஷமாக கோர்ட்டு கேஸ் போயிட்டு வந்துட்டுருக்கீங்க, தீர்வே கிடைக்கல அப்படின்னா இப்போ நல்ல தீர்வு கிடைக்க போகிற நேரம் வந்தாச்சு. உங்கள் பக்கம் நியாயம் இருக்குது அப்படின்னு கோர்ட்லேருந்து தீர்ப்பு வரும். நல்ல செய்திகள் வந்து சேரும். குடும்பத்தில் நல்ல செய்திகளுக்கான நேரம். அப்போ பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தப்படும். குடும்பத்தில் இருப்பவர்கள் ஆரோக்கியமாக இருப்பாங்க, நீங்களும் ஆரோக்கியமாக இருப்பீங்க. தன லாபங்கள் பெறக்கூடிய நேரம். வருமானம், சீரான வருமானம் வரும். ஒரு நாள் வருமானம் வந்து இன்னொரு நாள் வரல அப்படிங்கிற நிலையெல்லாம் இல்லை. இனி சீரான வருமானம் வரும். அதற்கான நேரமும் காலமும் வந்தாச்சு. இந்த நாளும் அதற்கான அடித்தளம் எடுக்கக்கூடிய ஒரு நாள், நல்ல நாள். துளாராசிக்காரர்களுக்கு 4 மற்றும் 5ஆம் இடங்களில் சந்திர பகவான் உலகக்கூடிய அற்புதமான நாள். ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு தொடர்ந்து அமர்ந்து ராசியை பார்க்கிறார். ராசி அதிபதியையும் பார்க்கிறார். ராசியை குரு பார்க்கிறார், ராசி அதிபதியை குரு பார்க்குறார். இதுவே ஒரு பெரிய பலம். அப்போ உங்களை யாரும் அசைக்க முடியாது. சில பேர் மொட்டை பொட்டிஷன், மொட்டை கடிதம் இதெல்லாம் போடுவாங்க நம்மளுடைய பேருக்கு அவதூறு விளைவிப்பதற்காக. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கிறது தான் குரு பார்வை அப்படிங்கிறது. அப்போது நம்மளை அசைக்க முடியாது. உங்கள் பக்கம் நியாயம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. அப்போ உங்கள் தேவையை அறிந்து நீங்கள் வேண்டான்னு ஒதுங்கி சென்றவர்கள்லாம் இப்போ உங்களை தேடி வருவாங்க. அதற்கான நேரம் இது. அதனால் இப்போது நீங்கள் வலுவாக இருக்கீங்கிறத மறக்க வேண்டாம். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது யோகமான நாள். 9, 10 கிரகங்கள் ஒன்றாக இணைவது அப்படிங்கிறது ஒரு யோகம். இன்றைக்கி மதியத்துக்கு பிறகு சந்திர பகவான் 4ஆம் இடம் போய் அங்கே வலுவாகிறார். ஆட்சி பெற்ற சனி பகவானோடு இணைகிறார். அதனால் வீட்டிற்கு தேவையான, இல்லத்திற்கு தேவையான சில பொருட்கள் வாங்குவாங்க. சில பேர் குக்கர் வாங்குவாங்க, சில பேர் மிக்சி வாங்குவாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு உபயோகமான பொருட்கள்லாம் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுவதற்கு இன்றைக்கி சில பேருக்கு பயணங்களும் ஏற்படும். அந்த பயணத்தால் நன்மையும் ஏற்படும். ஒரு வெற்றிகரமான நாள் இது. தனுசு ராசிக்காரர்களுக்கு சகோதரர்களால் நன்மை ஏற்படும். சகோதர உறவுகள் மேம்படும். அண்ணன், தங்கை, அக்கா, தங்கை, இந்த மாதிரி எந்த உறவுகளாக, சகோதர உறவுகளாக இருந்தாலும் சரி, ஒன்று விட்ட தங்கையாக இருந்தாலும் சரி, கசன் பிரதர்ஸாக இருந்தாலும் சரி, சகோதர பாவம் வலுவாக இருக்குது. அதனால் நல்லா இருக்குது இன்றைக்கி நாள். சந்திர பகவான் 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடம் செல்கிறார் மதியத்திற்கு பிறகு. அதற்கு பிறகு பெரிய அளவில் நன்மை நடக்கும். ஏன்னா அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சந்திரன், அவர் தன் வீட்டிற்கு 8ஆம் இடம் வரும்போது தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும். இந்த நாள் சிறப்பான நாள். மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் வேலை சுமை, அலைச்சல் ஜாஸ்தியாக தான் இருக்கும். மதியத்துக்கு பிறகு கொஞ்சம் ஓய்வு, நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் மதியானத்துக்கு மேலே தான் உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள்லாம் அரங்கேறும். சில பழைய பாக்கிகள்லாம் வசூலாகும். பணம் வரும். மனம் நிம்மதி அடையும். மனதில் ஒரு தெளிவான சூழ்நிலை ஏற்படும். சில காரியத்தை செஞ்சுட்டு ஏன் செஞ்சோன்ற சில விஷயங்கள்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. ஆனால் மதியத்துக்கு பிறகு நம்ம செஞ்சது சரிதான், இன்றைக்கி செய்த காரியங்களில் ஒரு திருப்தி ஏற்படும். நம்ம செய்த விஷயங்களில் நமக்கே ஒரு திருப்தி ஏற்படும். அது போன்ற நாள் நல்ல நாள். கும்பராசிக்காரர்களுக்கு செலவுகள் இதை நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்கோம். வரவு வருமா அப்படின்னா வரவும் வரும், செலவும் உண்டு. வரவை காட்டிலும் சிலருக்கு செலவு உண்டு. சிலருக்கு வரவோடு சேர்ந்த அதே அளவான செலவு உண்டு. ஆனால் சேமிப்புகளுக்கான நேரம் இருக்குது. இப்போ சேமிப்பும் பண்ணுவீங்க. நீங்கள் ஒரு மத்தியானத்துக்கு மேலே சந்திர பகவான் உங்கள் ராசிக்குள்ளே வரார். அதனால் எல்லா விதத்திலும் பார்த்தாலும் நல்ல நாள் தான் இது. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். குடும்பத்தில் இருப்பவர்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள்.
கொஞ்சம் இன்றைக்கி வேலை தான், உங்களுக்கு அதிக வேலை இருக்கும். உங்கள்கிட்டே எல்லோரும் வந்து பொறுப்பை கொடுப்பாங்க. நீங்கள் தான் நல்லா செய்வீங்கன்னு சொல்லி உங்களை பெருமைப்படுத்தி உங்கள்கிட்ட வேலையை கொடுத்துட்டு போயிடுவாங்க. நீங்களும் செய்து வைப்பீங்க. ஆனால் நமக்கு தான் தெரியும் அந்த வேலையோட டென்ஷன் என்ன அப்படின்னு. இருந்தாலும் அதில் ஒரு நேர்த்தி இருப்பது மற்றவர்களுக்கு பிடிச்சி தானே உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க. அதற்கான ரிவார்டு எப்போயாவது கிடைக்கும். இன்று கிடைக்காட்டினாலும் எப்போயாவது கிடைக்கும். ஆகையால் நீங்களே சிறந்தவர். இந்த நாள் நல்ல நாள். மீன ராசிக்காரர்களுக்கு பிரமாதமான நாள், யோகமான நாள். ராசிக்குள் ராகு, 7ஆம் இடத்தில் கேது, 2ஆம் இடத்தில் குரு. குருவுக்கு வீடு கொடுத்த கிரகம் உச்சம், 11ஆம் இடத்தில் உச்சம், 11ஆம் இடத்தில் 4 கிரகங்கள். பெரிய அளவில் நன்மை நடக்கக்கூடிய நாள், ஒரு சூப்பரான நாள் தான் அப்படின்னு சொல்லணும். மீனராசிக்காரர்களை இப்போ கையில் பிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு நன்மை நல்லா இருக்குது. ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். அதனால் நல்ல நீங்கள் உழைக்கலாம். உழைக்கக்கூடிய தெம்பும் தைரியமும் அதிகரிக்கும் நாள். நீங்கள் எதை தொட்டாலும் அது வெற்றி அடையும். மண்ணை தொட்டாலும் பொன்னாகும் அப்படிம்பாங்க. அப்படின்னா நீங்கள் தொடங்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது வெற்றி அடையும். சில பேர் போய் ஒரு சின்ன கடையில் ஏதாவது ஒரு வியாபாரம் பண்ணுவாங்க. அவர்களே கூப்பிட்டு திருப்பி போனி பண்ணுங்க அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன, அவருடைய கைராசி பிரமாதமாக இருக்குது, அந்த நபருக்கு நல்லா வியாபாரம் நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம். அப்போ நீங்கள் இன்றைக்கி யாருக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை தொடங்கி வைத்தாலும் அவர்கள் வெற்றி அடைவார்கள். ஏன்னா இந்த மாதிரி கைராசியான நேரம் இப்போ உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. மீனராசிக்காரர்களுக்கு இந்த நாள் நல்ல நாள்.